ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. நாராயணியம் 34வது தசகம் 9வது ஸ்லோகம். சோதர்யா புரோக்தவார்த்தா விவசதசமுக அதிஷ்டமாரீச்ச மாயா சாரங்க சாரசாக்ஷ்யா ஸ்பிருஹிதம் அனுகதா பாவதி பாணகாதம் தத் மாயாக்ரந்த நிர்யார்ப்பித பவத் அனுஜாம் ராவணः தாம் அஹர்ஷீத் தேன அதோ அபி த்வம் அந்தः கிமபி முதம் அதாः தத் வத உபாயலாபாத் சோதர்யா புரோக்தவார்த்தா விவசதசமுக அதிஷ்ட மாரீச்ச மாயா சாரங்க சாரசாக்ஷ்யா ஸ்பிருஹிதம் அனுகதः பாவதீஹி பாணதாதம் தத் மாயாக்ரந்த நிர்யாபித பவத் அனுஜாம் ராவணः தாம் அஹர்ஷீத் தேன அதோ அபி த்வம் அந்தः கிமபி முதம் அதாः தத் வத உபாயலாபாத். சகோதரியினால் புரோக்தா சொல்லப்பட்ட வார்த்தா விவரங்களினால் விவச சீதையின் அழகில் வசப்பட்ட தசமுக ராவணன் மாரீச்சனுக்கு மாய சாரங்க மகனாக மாறி சாரசாக்ஷ்யா சீதையை ஸ்பிருஹிதம் வசீகரித்து அனுகதா அவன் முன் வலம் வர அதிஷ்ட ஆணையிட்டான். பாணகாதம் ராமபாணத்தால் அடிபட்டு இறக்கும்போது பாவதீஹி ராமனான உன்னை போன்ற குரலில் ஹே லக்ஷ்மணா என்று அலறினான். இதெல்லாம் நாம் சேர்த்துக்கிறோம். பாவதீகின்னா ஒரு மாற்று குரல்லான்னு புரிஞ்சுக்கணும். அலறினான். தத்து மாயா கிருந்த அந்த மாயக்குரலினால் பயந்த சீதையினால் பவத் அனுஜாம் உனது தம்பி லக்ஷ்மணன் நிர்யாபித அங்கிருந்து அனுப்பப்பட ராவணன் சீதையை அஹர்ஷீத் அபகரித்தான். துவம் நீ அந்தः மனதுக்குள் தேன அர்த்தோபி அதனால் வருந்தினாலும் தத்து வத அந்த ராவண வதத்திற்கு கிமபி ஏதோ ஒரு உபாய காரணம் லபாத்து கிடைத்தது என்று முதம் அதாக திருப்தி அடைந்தாய். சீதை காணா போயிட்ட சீதை அபகரிக்கப்பட்டாள் என்று வருத்தம் இருந்தாலும் ராவணனை கொல்வதற்கு இது ஒரு காரணம் அப்படின்னு ஒரு காரணம் கிடைச்சிருக்குன்னு பெருமாள் சந்தோஷப்பட்டார் ஓரளவுக்கு. அப்படிங்கிறதான் இங்கே எழுதியிருக்கார். மொத்தத்தை இப்படி பார்க்கலாம். சகோதரியினால் சொல்லப்பட்ட விவரங்களினால் சீதையின் அழகில் வசப்பட்ட தசமுக ராவணன் மாரீச்சனுக்கு மாயமானாக மாறி சீதையை வசீகரித்து அவள் முன் வலம் வர ஆணையிட்டான். ராமபாணத்தால் அடிபட்டு இறக்கும் போது ராமனான உன்னை போன்ற குரலில் ஹே லக்ஷ்மணா என்று அலறினான். அந்த மாயக்குரலினால் பயந்த சீதையினால் உனது தம்பி லக்ஷ்மணன் அங்கிருந்து அனுப்பப்பட ராவணன் சீதையை அபகரித்தான். நீ மனதுக்குள் அதனால் வருந்தினாலும் ராவணவதத்திற்கு ஏதோ ஒரு காரணம் கிடைத்தது என்று திருப்தி அடைந்தாய். அர்த்தமாக நினைக்கிறேன். இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ராவணா சிஸ்டர் சூர்பனகா gave an account of Sita by which he was infatuated and ordered Maricha to become the elusive deer.
The lotus-eyed Sita made a desire for the deer, and you went after it and killed it with an arrow. As Maricha died, he gave an elusive cry, imitating you as Rama. Hearing the cry, Sita sent away your younger brother Lakshmanan after him. Finding her alone, Ravana abducted Sita. Though you were grieved at this, you also felt some joy, as this give a good reason to kill Ravana. I think you understand it now. Now let us read the sloka. Sloka reads like this. Sodharya proktavarta vivasa dasamukha adishtamaricha bhaya saranga sarasakshya spruhitam anugata pavadihi बाणगातं तत् भायाक्रन्द निर्यार्पित भवत् अनुजां रावणः ताम् अहर्षीत् तेन अतो अपि त्वम् अन्तः किमपि तेन अर्थोपि सफरिङ्ग् तेन अर्थोपि त्वम् अन्तः किमपि मुदम् अधः तत् वद उपाय लभात्. श्रीमते रामानुजाय नमः.